அடிக்ஷன் ப்ரிவென்ஷன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணான்னா you have to in collaboration with the students நல்ல ஒரு டைப் இருக்கணும். அப்பதான் you can actually identify the prevalence of these disorders in the classroom, then try to be non-judgmental or non-critical. So ஒருத்தன் ஆல்கஹால் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவன் ஒரு தப்பான பையனை நினைச்சு பார்க்க முடியாது. அதாவது we have to discuss with him. So why he entered, how he entered, இதுல இருந்து வெளியே வரதுக்கு அவன் என்ன ஹெல்ப் வேணுங்கிறது we have to discuss. So நம்ம ஒரு போதையை வச்சு யாரையும் நம்ம நினைச்சு கூட தவறா நினைச்சுக்கூடாது. Then take a thorough look into the campus. ஸோ கேம்பஸ்ல வந்து ரொம்ப அன்யூஸ்ட் அண்ட் லாக்அப் பிளேஸ் நினைச்சக்கூடாது, கம்ப்ளீட்டா நினைச்சுக்கணும். நம்ம க்ளோஸ் பண்ணிங்கன்னா தட் பிளேஸ் வில் ஆக்ட் அஸ் அன் இஷ்யூ ஃபார் பீப்புள் டு யூஸ் தேர் ட்ரக்ஸ் இன் தட் பிளேஸ். ரொம்ப சாலிடரி பிளேஸ் நம்ம கம்ப்ளீட்டா கேம்பஸ்ல அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபைண்ட் அவுட் த செயின் ஆஃப் ஸ்ப்ரெட், எப்படி இந்த கனாபிஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் ஆல்கஹால் கடையில போய் வாங்கலாம், ஆனால் கனாபிஸ் ஒரு பர்டிகுலர் வெண்டர்ட்டு தான் வாங்க முடியும். ஸோ இந்த செயின் ஆஃப் ஸ்ப்ரெட் எப்படி நடக்குங்கிறத பார்த்து அதை கட் பண்ணி ட்ரை பண்ணணும். Then call them, briefly counsel. If you are unable to counsel the patient with your skills, then you can actually refer to the psychiatrist or psychologist. So to involve the parents if some critical events happen. So ஒரு கவுன்சிலரா ஒரு லே கவுன்சிலர்ஸா என்ன செய்யலாம், நீங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். So that's how I end my presentation here. There are so many treatment available. ஸோ நம்ம நிறைய பேருக்கு அடிக்டிவ் டிசார்டர்ஸ்லாம் ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு ஆக்சுவலி ஏற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெர் ஆர் வெரி குட் ட்ரீட்மெண்ட் அவைலபிள் இன் த கரண்ட் டைம் டு ட்ரீட் தி மேஜர் அடிக்டிவ் டிசார்டர்ஸ் லைக் கனாபிஸ், ஆல்கஹால், நிக்கோட்டின் அண்ட் ஹெராயின். சரிங்களா? ஸோ இஃப் யூ ஸ்பாட் சம் பீப்புள் இன் யுவர் கிளாஸ் ரூம் ஆர் இன் யுவர் கேம்பஸ், when discuss with him, collaborate with him, then help him by good guidance to psychiatrist and psychologist. So thank you. Thank you, Doctor. Participants, if you have any questions, kindly post to Doctor. Participants, if you have any questions, please post to Doctor or please post in the chat box. Yeah. So we can keep the discussion for another 5 or 7 minutes. So 4 o'clock actually I am leaving for another meeting in another hospital. So if there are any questions, you can actually ask in the forum, or you can just type in the chat box. Yes. So there is a question in the chat box. Yes. How to deal with negative mindset people? I am not seeing any questions in this. Sir, am I audible? Yes, madam. Solunga, madam. How to deal with negative mindset people? So negative mindset na eppadi avanga and question post பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. Dr. Bhuvaneshwari ma'am has posted this question. Inferior feel பண்றத சொல்றாங்களா அல்லது மத்தவங்கள்ட்ட ரொம்ப நெகட்டிவா நடந்துக்கிற சொல்றாங்களான்னு என்னால கரெக்ட்டா புரிஞ்சுக்க முடியல. Bhuvaneshwari ma'am, can you please come online? I mean, can you please turn on your video and post your question to doctor? Sir, the professor is not here, I hope. Okay, no problem. Let me read another question, sir, doctor. Yes, some people laugh or act cheerful when they are actually stressed. How do we identify hidden stress in ourselves or others? Okay, so அதாவது ஸ்ட்ரெஸ் வரும்போது சிரிக்கிறதுங்கிறது ஒரு டைப் ஆஃப் கோப்பிங் மெக்கானிசம். ஸோ இதை நம்ம ஒரு ஹிடன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ ஹிடன் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நமக்குள்ள ஹிடன் ஆச்சா we can actually very well able to identify it. பட் மற்ற பீப்புள்கிட்ட அதை ஐடென்டிஃபை பண்ணணும்னா we have to closely look at them, their gestures, the way they speak, way they share the things. அவங்க ரொம்ப ஷேர் பண்ணக்கூடியவங்களா, இல்லை ரொம்ப இன்ஹிபிட்டா இருக்கிறவங்களா, இல்லை தன்னைத்தானே அவாய்ட் பண்ணிக்கிறவங்களா, இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணாதான் ஒரு ஹிடன் ஸ்ட்ரெஸ் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி ஒரு ப்ராப்பரான ஒரு மென்டரால if they are able to discuss things in a non-judgmental way, they will be able to really find out the hidden stress. Hello, doctor. Good afternoon. How do I help my child spend less time on the phone when it becomes part of their eating and playing routine?
இது லாஸ்ட் டைமே அவங்க கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பஃபரிங் டைம்ல இந்த மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடியோ அல்லது சாப்பிடும் போதோ மொபைல் எப்போவாவது காட்டுறதுங்கிறது இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் ஆக்சுவலி. இது எல்லாருமே இப்போ கரண்ட் ஜெனரேஷன் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அக்கஸ்டம் ஆகிற ஒரு பிஹேவியர் தான். ஸோ அந்த அளவுக்கு பியூரிட்டியாகவும் 100% எராடிகேஷன் நம்மளால பண்ண முடியுமான்னு தெரியல, எஸ்பெஷலி இன் திஸ் பிஸி டைம். ஒருவேளை இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் தட் பிஹேவியர், the portability தான் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலை கையிலேயே தூக்கிட்டு தான் ப்ராப்ளம். ஸோ யூ கேன் ஷிஃப்ட் சேம், அதாவது அவங்க ஒரு வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, சூச்சு டிவி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யலாம், நீங்க பிக் ஸ்கிரீன்ல வீட்டில் டெஸ்க்டாப் வச்சு அதை நீங்க யூடியூப்ல கனெக்ட் பண்ணி போட்டுடலாம். ஸோ தட் வில் ஆக்சுவலி போர்ட்டபிலிட்டி வந்து குறையும் போது அடிக்டிவ் பிஹேவியர் ஆல்சோ வில் ரெடியூஸ். ஸோ அதனால தினந்தர ஒரு 10-15 மினிட்ஸ் சாப்பிடும்போது பார்க்க ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இஃப் யூ ரியலி ஃபீல் கன்சர்ன் தென் யூ கேன் ஷிஃப்ட் தட் டு a big screen. That will prevent actually the addictive cycle. Hello, doctor. Hello. Yes, madam, please. I have one doubt, sir. Sometimes a person clearly has a problem with alcohol or drugs or anything, but they still don't accept it. They say, I'm fine. No, they don't try to take the help. In such cases, what can a counselor do? How do you support someone who's denying the fact that he's consuming drugs? Okay. So addictive disorder நுடைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால், எஸ்பெஷலி இந்த கவுன்சிலிங் ப்ரோட்டோகால்ல நம்ம ஒரு சைக்கிள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். எப்படி பார்ப்போம் அப்படின்னா, அந்த பேஷண்ட்டுடைய மோட்டிவேஷன் எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ப்ரீ கான்டெம்ப்ளேஷன்ல இருக்கிறாங்களா, கான்டெம்ப்ளேஷன்ல இருக்கிறாங்களா, இல்லது பிளான் பண்றாங்களா, டிசைட் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு 4 ஸ்டேஜ் நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரீ கான்டெம்ப்ளேஷன்னா அவங்களுக்கு நியர் ஃபியூச்சர்ல தன்னுடைய போதிலிருந்து வெளியே வர்றதுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இன்ட்ரெஸ்டும் இல்லை. அந்த ஸ்டேஜ் தான் நம்ம ப்ரீ கான்டெம்ப்ளேஷன் ஸ்டேஜ் சொல்லுவோம். இந்த ப்ரீ கான்டெம்ப்ளேஷன் ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to work more on the insight facilitation. அவங்களுக்கு தன்னுடைய பிஹேவியர், ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், அந்த இன்சைட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அதுக்கு 2 வகையான தாட் ப்ராசஸ் நம்ம கொண்டு வரணும். ஒன்று, the physiological harmful effects of alcohol, then interpersonal effects of alcohol. So for example, குடிபோதையில் இருக்கும்போது தான் வீட்டில் ரொம்ப சண்டை போடக்கூடிய ஆளாக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய கப்புள் லைஃப் எந்த அளவுக்கு ஆப்லிட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ஒரு அந்த ஆஸ்ட்ரசைஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா, ஆல்கஹால் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், ஒரு இன்சைட் ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். So that's how we have to pick up the physical complications and interpersonal complications of the alcohol or of any particular substance in order to highlight that this is an issue that people need to take treatment. So that's how we have to build up the patient motivation by insight facilitation. இது ஒரு நாள் நடக்காது, couple of days நம்ம பண்ணும்போது தான் என்ன செய்யும், இது நடக்கும். அதை தாண்டியும் முடியல அப்படின்னா then we have to wait. அண்ட் ஆல்கஹால்ல மட்டும் ஒரு விஷயம் இருக்குது, சம்திங் கால்ட் டிட்டரன்ஸ். டிட்டரன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாம சில நேரங்கள்ல எஸ்பெரால், அதாவது டைசல்ஃபிரான் ஒரு மாத்திரை கொடுக்கறது உண்டு, எல்லாருமே ட்ரை பண்றாங்க. ஸோ டைசல்ஃபிரான் பிளட்ல கலந்தோன்னு என்ன ஆகும்னா, ஆல்கஹால் அவங்க குடிச்சாங்கன்னா பயங்கர ரியாக்ஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணு ரொம்ப சிவந்து வாமிட் வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி நெஞ்சில நெருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அவங்க ஃபீல் பண்ண நம்ம குடி ஒத்துக்கொள்ளையோ அப்படிங்கிற ஒரு இன்சைட் டெவலப் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஸ்லோவா என்ன செய்யும், குடி குடிச்சா நமக்கு என்ன செய்யுது, நமக்கு வந்து ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸ்லோவா கொஞ்சம் குடிய விடுவாங்க. ஸோ இந்த விஷயத்துக்காக நம்ம என்ன சொல்லுவோம், டிட்டரன்ஸ், டைசல்ஃபிராம்ங்கிற ஒரு ட்ரக்கை யூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கே தெரியாம அவங்க ஃபுட்ல போட்டு கொடுக்கலாம். சில நேரங்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்கு சொல்லியே கொடுக்கலாம், இதெல்லாம் ஆசையை குறைக்கும்னு சொல்லியே கொடுக்கலாம். ஸோ தட்ஸ் ஹவ் we have to treat people who are not motivated to quit alcohol. Doctor, we have one more question on the chat box. How to deal with people affected by jealous and well-being of other people? Is it a psychological disorder? See, this is a part and parcel of personality and a very contextual question. So இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் இருக்கும். Sometimes jealousy will improve our skill base. Sometimes jealousy will drown ourselves in a context. So it's very contextual question. But ஆனா பெர்வேசிவாவே அவங்க இப்படிதான் பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு personality disorder இருக்கலாம். That can be evaluated if they have the insight. So psychiatric disorders, they are very specific. These are a very contextual behavior happening in any human. But if you feel that this symptom is very pervasive and persisting,
and affecting the surrounding, then we have to take them for treatment. Yes, doctor. Professors, do you have any other question to pose to doctor? Thank you, doctor. Now I Yes, request Ms. Vanita, a student counselor, St. Joseph's College, to propose vote of thanks and a summary of the class. Today's session. Good evening, Doctor. And thank you for a great time, and it's a pleasure to be in your session. And today you have very briefly elaborated about the evolution of medicines and the technological advancement. And moreover, we had a great insight regarding the psychosis versus neurosis, and the more depth knowledge about the trauma, depression, schizophrenia, and the addictive disorders also, and how the drug usages happens, and how to rule out, and the techniques to follow those who are addicted. And thank you so much, and it's time and my pleasure to deliver a sincere and gratitude thanks to our esteemed resource person, Dr. Nurul Hassan, for generously sharing your time, knowledge, and deep insight regarding the psychiatric disorders. We are truly grateful for your contributions, sir. Thank you so much. And thank you ma'am. for the participants. Thank you, ma'am. I'm really humbled. Thank you. Thank you. Thank you, sir. Thank you, doctor. It was an insightful session. Thank you. Thank you, madam. Thank you. Thank you. Thank you. So, dear participants, thank you, everyone. So, let's call it a day.